மெழுகு தடவிய ஆப்பிள், தர்பூசணி போன்ற பழங்களை நாம் வாங்கும்போது அவை மிகவும் பிரகாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இது அவற்றை கவர்ச்சியாகக் காட்டும் வணிக யுத்திகளில் ஒன்றாகும். இதற்கு பின்புலத்தில் உள்ள விஞ்ஞான ரீதியான காரணம் என்னவென்றால், பழங்களின் மேல்முனையை பாதுகாக்கவும், ஈரப்பதத்தை தக்க வைத்திருக்கவும், துரைப்பதிலிருந்து தடுப்பதற்காகவே இயற்கை பீஸ் வாக்ஸ், கார்னாவா அல்லது செயற்கை மெழுகு தடவப்படுகிறது. ஆனால் இந்த மெழுகு தகுந்த முறையில் சுத்தம் செய்யப்படாமல் உடலுக்குள் சென்றால் அது செரிமான சிக்கல், வாயுத் தொல்லை, சில நேரங்களில் அலர்ஜி அல்லது சோர்வு, தலைவலி போன்ற உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக செயற்கை மெழுகில் சிலவேளை சுவாசக் குழாய்கள் மற்றும் கருப்பைப்பையின் செல்களை பாதிக்கும் ரசாயனங்கள் இருக்கலாம் என்பதையும் சில ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த வகை பழங்களைச் சாப்பிடும் முன் நாம் செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கை முறையாக தேய்த்து சுத்தம் செய்வது. சோப்புடன் அல்ல என்றாலும் உப்பு அல்லது எலுமிச்சை கலந்த நீரில் தேய்த்து கழுவுவது நல்லது. சிலர் சுண்ணாம்பு கலந்த நீரில் பழங்களை சில நிமிடங்கள் வைக்கவும் பின்னர் சுத்தம் செய்து உபயோகிக்கவும் செய்கிறார்கள். சில நாடுகளில் ஏடிபல் வைக்ஸியூடு அல்லது வைக்ஸ் கோட்டேட் என பெட்டிகளில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது எப்போதும் குறிப்பிடப்படுவதில்லை. மெழுகு தடவப்பட்ட பழங்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பின் அவற்றின் தோலை உரித்து சாப்பிடுவது ஒரு பாதுகாப்பான மாற்றாகும். மேலும் ஏற்கனவே நறுக்கப்பட்ட பழங்களில் மெழுகு இருக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். அரசு உணவுப் பாதுகாப்புத் துறைகள் இவை குறித்து கட்டுப்பாடுகள் வகுத்துள்ளன. ஆனால் நடைமுறையில் அனைத்தும் சரியாக அமல்படுத்தப்படுகிறதா என்பது சந்தேகமே. எனவே நம் வீடுகளில் பழங்களை நன்றாக சுத்தம் செய்து, மேலே இருக்கும் மெழுகு அடர்த்தியை கையால் உணர்ந்து பார்த்து தேவையான முன்னெச்சரிக்கையை எடுப்பது அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக இவைகளை முறையாக சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்பதே முக்கிய அறிவுரை. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.